26/4/2024 377 உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறேன் நண்பா. நீங்கள் கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று என்ன கொடுத்தான்னு பார்த்துடலாம். நேற்று பாருங்கள் 25ஆம் தேதி காருண்யா 519க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஆல் போடு 0-4-1 கொடுத்துருக்குறோம். பாருங்கள் 0-4 மெயின் டார்கெட் சொல்லி கொடுத்துருக்குறேன், சப்போர்ட்டுக்கு 1 கொடுத்துருந்தேன். ஆனால் அன்றைக்கி ரிசல்ட்டு 0-4-1 சரிங்களா. நமக்கு இந்த ஆல் போர்டிலே வேலை முடிஞ்சு போச்சு. பாருங்கள் வாரத்தில் ஒரு நாள் இதுலேயே அடிச்சிடுறாங்க. நல்லா நம்ம பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம ஆல் போர்டில் கொடுக்குற நம்பர் வாரத்தில் ஒரு நாளாவது ஃபுல் வின்னிங் வந்துடுது. ஆனால் பாக்ஸ் போட்டாலே சூப்பராக ஆகிடும். சரி பாருங்கள், ஆல் போர்டு நேற்று கொடுத்தது சக்ஸஸ்ஃபுல்லாக 3 போர்டுமே பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. பக்கா வின்னிங் வந்துருக்குது. அடுத்துட்டு ஏ போர்டு பி போர்டுன்னு கொடுத்தோம். ஏ போர்டில் 1 கொடுத்துருக்கோம், சி போர்டில் 1 வந்துருக்குது. சி போர்டில் 4 0 கொடுத்துருக்குறோம். சி போர்டில் கொடுத்துருக்க 0 ஏ போர்டுக்கு பேருக்கு, 4 பி போர்டுக்கு பேருக்கு சரிங்களா. 9 பவர் 4 அது அங்கேயே வந்துருக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள் 2 டிஜிட்டல் டபுள்ஸ் வந்தால் இந்த நம்பர்லாம் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் டபுள்ஸ் வரல, அதனால தான் டபுள்ஸை கீழே கொடுத்துறது. இந்த நம்பரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்பர் வருது நண்பா, வேறு வேலையும் இல்லை, அதனால் கொடுக்குறேன். அதனால தான் பாருங்கள் 10 பாஸ் ஆகிருக்கு, 40 பாஸ் ஆகிருக்கு. நேற்று வீடியோவில் நான் அதை சொல்லி தான் கொடுத்தேன். ஒரு செட்டு வச்சிங்கன்னா அதை ரொட்டேட் பண்ணி வைங்கன்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா ரொட்டேட் பண்ணி எல்லாமே கொடுத்தோம்னா நிறைய செட் ஆகிடும். அதனால் 10ன்னு வச்சா 0-1ன்னு வைங்க, 4-0ன்னு வச்சா 0-4ன்னு வைங்க. எல்லா செட்டுக்கும் அப்படி தான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஏபி ஏசி தான் மெயின் டார்கெட்டு, மிஸ் ஆனால் பிசிக்கு போகும். அதே மாதிரி பாருங்கள் 0-1ங்கிறது ஏசிக்கு வந்திருக்குது சரிங்களா. அதே மாதிரி 4-0 கொடுத்துருக்குது, 0-4 ஏபிக்கு வந்திருக்குது சரிங்களா. ஃபுல் வின்னிங் எடுக்கும் போது தான் அப்படி வருது. ஆனால் கரெக்டாக பாருங்கள், நான் கொடுக்குறது ஏபி ஏசிக்கு தான் பாஸ் ஆகும்னு தான் சொல்லி கொடுக்குறேன். மிஸ் ஆனால் பிசிக்கு போவோம். ஒரு செட்டு வச்சா அதை ரொட்டேட் பண்ணி வைங்க, 69ன்னு வச்சா 96ன்னு வைங்கன்னு சொல்லி தான் கொடுக்குறேன். அதில் ஏன்னா எல்லா செட்டும் அப்படி மாற்றி மாற்றி வச்சு கொடுத்தோன்னா நிறையா இருக்கிற மாதிரி தெரியும், இதுவே நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் சொல்லி கொடுக்குறேன். வைக்கிறவங்க ரொட்டேட் பண்ணி வைங்க ஒரு செட்டை அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எந்த செட் எடுத்தாலும் ஏபி ஏசி தான் மெயின் டார்கெட். அதே மாதிரி 0-1ன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏசிக்கு வரும் சரிங்களா. 4-0ன்னு எடுத்துக்கிட்டால் ஏபிக்கு வரும் சரிங்களா. கரெக்டாக வந்துருக்குதுல்ல பாருங்கள் என்னுடைய கணிப்பு. அடுத்து 3 டிஜிட்டல் நான் சொல்லி தான் கொடுப்பேன். எப்போவுமே ஒரு செட்டு போட்டால் உங்கள் கணிப்பில் எந்த செட்டாவது ஒரு செட்டு நான் கொடுக்குறதுல வந்து அதை பாக்ஸாக போடுங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி போட்டோம்னா இந்த இது பிசிக்கு பாஸ் ஆகும். பாருங்கள் 1-4ங்கிற நம்பர் பிசிக்கு 341ன்னு வந்திருக்கும் சரிங்களா. பாக்ஸ் போட்டோம்னா 341ன்னு வந்திருக்கும். இதில் பிசி பாஸ் ஆகும் சரிங்களா. இதை தான் நான் சொல்லி கொடுக்குறது சரிங்களா. அடுத்து பாருங்கள், நாளைக்கு நான் கணிப்புக்கு போயிடலாம். இன்றைக்கி ஒரு 25ஆம் தேதி காருண்யா ஒரு பக்காவான வின்னிங் எடுத்துட்டோம் நம்ம சரிங்களா. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நண்பா. சேனலில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அப்போ தான் உங்களுக்கு யூஸாக இருக்கும். நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம், உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா. நம்ம அடிக்கடி நல்ல வின்னிங் தான் எடுக்கிறோம். அதனால் நம்ம சேனலை எப்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு உண்டான ஆல் போர்டு இருமல் 26ஆம் தேதி 377க்கு பாருங்கள். ஆல் போர்டு 2-8 மெயின் டார்கெட்டு, 2-8 தான் மெயின் டார்கெட்ஸ் சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 6 கொடுக்குறேன் சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 6 கொடுக்குறேன் சரிங்களா. அதனால் இந்த சப்போர்ட் கொடுக்குற 6 கூட உள்ளே வரலாம். உங்கள் கணிப்பில் வந்ததுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள். 2-8 என்னுடைய மெயின் டார்கெட்டு, சப்போர்ட்டுக்கு 6, இந்த 6ம் உள்ளே வரலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சப்போர்ட்டுக்குன்னு சொல்லி கொடுத்துட்றேன். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிடுங்க நண்பா சரிங்களா. அடுத்து ஏ போர்டில் 8-2 கொடுத்துருக்குறேன், பி போர்டில் 0-5 கொடுத்துருக்கேன், சி போர்டு 1-6 சரிங்களா. அவுட்டில் சப்போர்ட்டுக்கு 4, இந்த 4 ஏதாவது ஒரு போர்டுக்கு சேஞ்ச் ஆகி வரலாம். இங்கே கொடுத்துருக்க நம்பரும் சி போர்டுக்கு கொடுத்துருக்குறேன் என்னுடைய கணிப்பில், ஆனால் அது ஏ போர்டுக்கும் மாறலாம் சரிங்களா. பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதோ அதே மாதிரி போர்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு 3 டிஜிட்டல் வரலாம், இல்லை 2 டிஜிட்டல் வரலாம் நாளைக்கு சரிங்களா. பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதோ அதை மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பா சரிங்களா. ஆனால் இந்த போர்டுக்கு இந்த நம்பர் தான் கிடையாது, சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னுடைய கணிப்பு இந்த போர்டுக்குன்னு நம்பர் கொடுக்குறேன், அது ஒரு நேரத்தில் அப்படி சேஞ்ச் ஆகிடும். கேஎல்லை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் வின்னிங் தான் வரும் அதிகமாக, அதனால் நான் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா. அடுத்து 2 டிஜிட்டல் பாருங்கள். 68 20 62 28 21 35 98 29 49 60 சரிங்களா. இதை எப்பவும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான். ஒரு 10 செட் இருக்குது, எக்ஸ்ட்ரா 2 செட் வந்துருக்குது. ஏபிபிசி ஏசி கொடுத்துருக்குறேன், எதுக்கு வேணாலும் வரலாம். ஆனால் நம்மளோட மெயின் டார்கெட்டு ஏபிஏசி தான் சரிங்களா. ஏபிஏசி தான் நம்ம பாஸ் ஆகும், மிஸ் ஆனால் பிசிக்கு போகும் சரிங்களா. அதுக்காண்டி சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி எப்பவும் போலவே ஒரு செட்டு 21ன்னு வச்சிங்கன்னா 12ன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. 28ன்னு வச்சா 82ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லா செட்டுக்கும் அதே மாதிரி தான் செட்டுங்களை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தோல்வி இல்லாமல் வின்னிங் எடுக்க முடியும் சரிங்களா. நான் கொடுத்துருக்க செட்டில் உங்கள் கணிப்பு ஏதாவது வந்துச்சுன்னா அதை திருப்பி போட்டுக்கோங்க சரிங்களா. 62ன்னா 26ன்னு போட்டு ஏபிஏசிக்கு மெயினாக வைங்க.
சப்போர்ட்டுக்கு பிசியும் வைங்க சரிங்களா. ஏபிஏசி தான் பாஸ் ஆகும், சப்போஸ் பிசிக்கும் போகலாம், அதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா. அடுத்து பாருங்கள், நாளைக்கு டபுள்ஸ்ன்னு வந்துச்சுன்னா ஏபி பிசி ஏசி எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துருக்கேன். 771188 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இன்னொரு நம்பருன்னு எடுத்துக்கிட்டால் 44க்கும் வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த 4 நம்பரு டபுள்ஸ் யாருக்காவது வந்துச்சுன்னா இந்த 4 நம்பரை ஏபிஏசி பிசி 3க்குமே வச்சுக்கோங்க சரிங்களா. வந்தால் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி தான். சப்போஸ் மிஸ் ஆனால் எனக்கு நாளைக்கு 8877 ஒரு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம், வந்தாலும் வரலாம், அதனால் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா. பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பா சரிங்களா, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து 3 டிஜிட்டல் பாருங்கள், 421 251 818 206 803 852 504 958 சரிங்களா. 421 251 818 206 803 852 504 958 சரிங்களா. இதில் ஒரு 8 செட்டு தான் கொடுத்துருக்குறேன். இதில் என்னுடைய கணிப்பை நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது கணிப்பு வந்துச்சுன்னா நீங்கள் எடுக்கிற கணிப்பை என் கணிப்பை ஒத்து வந்து ஒரு செட்டு வச்சிங்கன்னா அதை பாக்ஸாக போடுங்க, இல்லை மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு பிசி வின்னிங்காவது 2 நம்பர் பிசி வின்னிங்காவது கண்டிப்பாக கிடைக்கும். நான் அந்த மெத்தேடில் தான் எடுத்து கொடுக்குறேன் சரிங்களா. அதனால தான் நான் சொல்லி கொடுக்குறேன். ஏதாவது பாக்ஸ் வந்துச்சுனாலும் பிசியாவது உங்களுக்கு வின்னிங் ஆகிரும். ஒரு 180 ரூபா போட்டால் 500 ரூபானாலும் வின்னிங் வரும். அதுக்காக தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா. பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி வருது அதை மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. 2 டிஜிட்டல் பாருங்கள், அதே மாதிரி தான் எல்லாமே. இது வந்துட்டு கேரளாவுக்கு டிக்கெட் போடுறதுக்கு கேரளா மற்றும் டியரும் எடுக்கிறோம், கேரளாவும் எடுக்கிறோம் சரிங்களா. மதியம் 3 மணி டியர் வந்து 1 மணி 6 மணி 8 மணி இந்த டியர் 3 ஷோக்கு எடுக்கிறோம். கேரளா மதியம் 3 மணிக்கு எடுக்கிறோம் சரிங்களா. விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க அழகாக இதுக்கு டிக்கெட் போடலாம். டிக்கெட் புக்கிங் மட்டும்தான், இதில் கெஸ்ஸிங் கிடையாது, டிக்கெட் புக்கிங் மட்டும்தான் சரிங்களா. ரிசல்ட் வந்தோன்னா வின்னிங் அமௌண்ட்லாம் பக்காவாக செட்டில்மெண்ட் ஆகிடும், ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த இதில் நம்பர் சேவ் பண்ணி வச்சுட்டு டிக்கெட் போட்டுக்கலாம் சரிங்களா. நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க நண்பா. நன்றி, வணக்கம். நாளை நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கலாம்.